அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4, 5 வீடியோக்கு முன்னாடி வந்து நம்ப கேரளால வந்து நம்மளுடைய குரூப்ல இருக்கவங்கள ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபார்மோட வீடியோ போட்டிருந்தோம். அ அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கமெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து, "நீங்க வந்து ஒன்லி வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நெகட்டிவே குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? என்ன காரணம்?" அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. சரி, அதுக்கு ரீப்ளே டைப் பண்ணலான்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணிட்டாரு. என்ன அது முழுசாவே நான் படிக்கல. பட் நெறைய பார்த்தீங்கன்னா, நம்ம சேலஞ்சஸும் நம்ம சொல்லியிருக்கிறோம் டைரி ஃபார்ம்ல. பட் மேபி உங்களுக்கு அது சரியா ரீச் ஆகலைன்னு நெனைக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ப அ ஒவ்வொரு மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம்னு சொல்றோம். ஏன்னா வந்து அ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லது இது பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம கெட்டத வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணா தான் வந்து நம்ம வந்து அதிலிருந்து நம்ம வந்து பெனிஃபிட் வந்து எடுக்க முடியுங்க. நம்மளுதுலயும் பார்த்தீங்கன்னா, பண்ணையில எல்லா மாடுமே வந்து சக்சஸு. எல்லா மாட்டுலயுமே வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா கறக்கிற மாட்டுலயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அத நாங்க எப்படி டேக்கிள் பண்றோம்? இந்த மாட்டுல என்ன பிரச்சனை? அந்த மாட்டுல என்ன பிரச்சனை? அத எப்படி நாங்க டேக்கிள் பண்றோம்? அப்படின்ற மாரி ஒவ்வொரு மாட்டோட தனித்தனி ஹிஸ்டரியா போலாம். முதல் பார்த்தீங்கன்னா, அ மேக்ஸிமம் நம்ம வீடியோ வந்து அதிகமா ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த கயல்னால. அதனால இந்த கயல்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கயல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான அனிமல் தான். ஆனா வந்து இந்த கயல்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன சேலஞ்ச வந்து ஃபேஸ் பண்ணோம். இப்ப வந்து கயல் வந்து என்ன கறவையில இருக்குது. ஏன்னா வந்து சொல்ல மறந்துட்டேன். கயல் வந்து கண்ணு போட்டுருச்சு. கண்ணு போட்டு இப்ப கறவையில இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேல ஆச்சு. கண்ணு போட்டு 20, 25 டேஸ் பக்கம் ஆச்சு. என்னென்ன வந்து இப்போ கயல்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றத ஃபுல் ஹிஸ்டரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கயல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுத்துட்டு வரும்போது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு பழைய வீடியோலயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல கொண்டு வந்திருந்தோம். கொண்டு வந்து இத நம்ப நல்லபடியா வந்து பிக்கப் பண்ணி, ஆ நல்லா உடம்பு வந்து நல்லா குரோத் ஆகி, பிக்கப் ஆகி வந்துட்டு இருந்துச்சுங்க. இதுக்கு கயலுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து காஃப் குரோயர் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பருவம் பருவம் வந்து ஆல்ரெடி வந்து பருவத்தில தான் இருந்துச்சு கயல். ஏன்னா வந்து பாடி நல்லா ஏஜ் இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப உடைஞ்சு போய் வளராம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. அத வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி ஒரு 3 மாசமா வந்து அதோட பாடி வந்து வெயிட் கெயின் பண்ணி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 370 ரேஞ்சு, 360 ரேஞ்ச் வரும்போது வந்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கயலுக்கு வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணோம். இன்ஜெக்ஷன் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏபிசில வந்து அந்த டைம்ல பெருசா வந்து எங்களுக்கு கிடைக்கல. செமன் வந்து இம்மீடியட்டா கிடைக்காத சூழ்நிலை. அதனால பார்த்தீங்கன்னா, ஏபிசில ராக்கெட்ன்ற ஒரு நார்மல் ஒரு புல்ல தான் நம்ம வந்து இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தோம். இது வந்து கயல் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒ ப அதோட டிராவல் பீரியட்ல அதாவது பார்த்தீங்கன்னா, சென காலத்தில நல்லா கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து வெயிட் கெயின் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. இடையில இன்னொரு வீடியோலயும் போட்டிருப்பேன். கயல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. நல்ல குரோத் ஆகி வந்துட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. கரெக்ட்டா வந்து அதாவது வந்து எஃப்எம்டி அ அந்த கால் சப்ப வாய் நோய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல வந்து அந்த எஃப்எம்டி அவுட் பிரேக் இருக்கிற டைம்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எங்க பண்ணையில பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு மாட்டுனால எஃப்எம்டி வந்து அது அப்படியே டெவலப் ஆயி நெறைய மாடுகளுக்கு வந்து எஃப்எம்டி வந்துச்சுங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கயல் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 5 மாசமோ, 6 மாசம் செனையில இருந்துச்சு. ஆ கையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. காலு, வாயி, அ ம இப்ப நெறைய இடத்துல புண்ணாயி, அ சாப்பிட முடியாம, வெயிட் லாஸ் ஆயி, அங்கருந்து நாங்க கெயின் பண்ணி கொண்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டைம் பீரியட் எடுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 டூ 2 1/2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபீட் இன்டேக்கே அப்படியே பாதியா குறைஞ்சு, உடம்பெல்லாம் வந்து இளைக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அதிலிருந்து பிக்கப் ஆயி கொண்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கண்ணு போடுற டைம் வந்துருச்சு. நாங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கையில வந்து ஒரு 360லிருந்து ஒரு 500 ரீச் ஆகணும் அப்படின்ற மாரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 500 கேஜி வந்து வெயிட்ட வந்து எங்கனால வந்து அச்சீவ் பண்ண முடியல. அப்பவே கொஞ்சம் எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. சரி, ஓகே, இது எந்த அளவுக்கு கறவ குடுக்கும்னு தெரியலன்னு. பட் ஆனா வந்து சென பிடிச்ச டைம்ல வந்து நாங்க பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கொண்டு வந்துரலாம். ஷூரா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பிளஸ் வந்து கறவை எடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் நாங்க பிளான் பண்ணோம். பட் எதிர்பார்த்த மாரியே பார்த்தீங்கன்னா, அதோட மடி அமைப்பிலிருந்து எல்லாமே வந்து பக்காவா செட் ஆகி வந்துச்சுங்க. நீங்க மடிய பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்ப கறந்தாச்சுங்க. கறவை முடிஞ்சுச்சு. நல்லா நல்ல லூஸா இருக்கு. நல்ல லூஸான மடி. நாளைக்கு கறவையில இருக்கும்போது டைம் இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபுல்லா கறந்துச்சுங்க. இப்போ கறந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா உங்களுக்கு ஃப்ரீயான மடி. ஃப்ரண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, அடர் வந்து நல்லா ஃப்ரண்ட்ல வந்து நல்ல அடர் வந்து நல்ல அகலமான அடரு. காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல இடைவெளியில பக்காவா செட் ஆச்சுங்க அனிமல். ஆனா வந்து இந்த எஃப்எம்டினால வெயிட் லாஸ் ஆனனாலயும், வெயிட் பிக்கப் ஆகாதனாலயும் என்ன ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்த அந்த 500 கேஜி அச்சீவ் பண்ண முடியாம, ஒரு 470 ஒரு 65 டூ 70 அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாடியோட குரோத் வந்து அப்படியே டல் ஆயிருச்சுங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாடு வந்து கண்ணு போட்டுருச்சு அப்படின்னாவே, அந்த வெயிட் அச்சீவ் பண்ணல அப்படின்னாவே, நம்மனால அதுக்கப்புறம் வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு வந்து 1 வருஷமே கூட ஆகலாம். அது பொறுமையா தான் கெயின் ஆகுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கறக்க ஆரம்பிச்சுருவோம்.
கறவை வந்து போய்க்கிட்டே இருக்கும். அப்படின்னும்போது வந்து பாடி வந்து குரோத் வந்து நம்ம வந்து பெருசா வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. என்னதான் நீங்க வந்து இது பண்ணாலுமே வந்து பாடி வந்து மெயின்டெயின் ஆகும் ஒழிய குரோத் ஆகாதுங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து கறவை மாடுகளுக்கெல்லாம் வந்து ஃபீடு பிளான்லேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, பாடி மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். பாடி குரோத் இருக்காது. கன்னுக்குட்டிகளுக்கும், கிடாரிகளுக்கும் தான் பார்த்தீங்கன்னா பாடி குரோத். மீதியெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் தான். அதனால உங்களால வந்து மெயின்டெயின் தான் பண்ண முடியும் ஒழிய குரோத் பண்ண முடியாதுங்க. அப்படியே இந்த கவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கையில குரோத் ஆகணும் அப்படின்னா, வத்த கறவையில நம்ம அடுத்தது ரெடி பண்ணா தான் உண்டு. இப்போ வந்து கையில வந்து என்ன கறந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 25 நாள் பக்கம் ஆகுதுங்க கன்னு போட்டு. இப்போ ஒரு 3 கிலோ வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் வந்து ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்குதுங்க. சைலேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு இருக்குது. இந்த ரேஷியோல நம்ம ஃபீட் பண்ணும்போது, ஒரு 8 லிட்டர், 8 1/4 லிட்டர் வரைக்கும் நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஃபீட் இன்டேக் வந்து கொஞ்சம் நாங்க அதிகப்படுத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு ஸ்டெப் ஒரு 3.5 கான்சன்ட்ரேட்டும் ஒரு செஷனுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சைலேஜ் வந்து இன்னொரு 2 கிலோவோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து சாணியும் பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா, சாலிடா தான் குடுக்குதுங்க. ஒண்ணுமே வந்து கொஞ்சம் புரொடக்ஷன் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மடியும் லூசா இருக்கு. நாங்க ஒரு ஒரு நியர்லி ஒரு 10 கொண்டு அப்படின்னு பிளான் பண்றோம். ஆ பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு சொன்ன மாரி உங்களுக்கு மடியில நல்லா லூஸ் இருக்கு. டங்க் நல்லா சாலிடா இருக்கு. ஃபீட் இன்டேக் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபீட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 ஃபீட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 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 இப்போ ஒரு 0.5 கேஜி காலையிலயும் ஒரு 0.5 கேஜி ஈவினிங்கும் சைலேஜ் வந்து ஒரு ஒரு 2 கேஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 10 ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ப ஃபியூச்சர்ல வந்து நானு அப்டேட் பண்றேன். இதுதான் வந்து நம்ம கயலோட ஹிஸ்ட்ரிங்க. இப்போ இந்த கயல் பார்த்தீங்கன்னா, அ ஒரு முக்கியமான கட்டத்த வந்து தாண்டி வந்துச்சு. அதாவது இந்த கயல் வந்து கண்ணு போடும்போது, நஞ்சுக்கொடி போடவே இல்ல. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அ கண்ணு போட்டது காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு விடிய காலையில ஒரு 4 மணிக்கு கண்ணு போட்டிருக்கும். ஈவினிங் ஒரு 4:00, 5:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படுக்கவே இல்ல. படுக்காமயே நின்னு, நின்னு, நின்னு என்ன ஆயிருச்சுங்கன்னா, நஞ்சுக்கொடி வெளிய வர்றதுக்கான அந்த ஒரு பிரஷரே இல்ல. அ நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்வலான் குடுக்குறோம். அந்த ப கால்சியம் ஜெல் குடுக்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டானிக் குடுக்குறது, எல்லாமே ப்ராப்பரா பண்ணியாச்சுங்க. எல்லாமே குடுத்தாச்சு. அதுக்கான ஃபீடு, சுடு தண்ணீல உப்பு, சர்க்கரை போட்டு குடுக்குறது, எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டோம். பட் வந்து நஞ்சுக்கொடி வந்து அதனால வந்து வெளிய போடவே இல்ல. எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்னடா நம்போ டிரான்ஸ்லேஷன் ஃபீட் குடுத்துருக்குறோம். ப்ராப்பரா வந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்பகிட்டயே வளர்ந்துருக்குது. பட் வந்து அதனால படுக்காம போடாம விட்டுருச்சே அப்படின்றனால, நாங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அப்ப டாக்டர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டதுக்கு டாக்டர் என்ன சொன்னாருன்னா, "நம்பகிட்ட வளர்ந்த கிடாரி தானங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு நஞ்சுக்கொடி போடுறதுக்கு மினிமம் வந்து 12 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு நம்ம கை வைக்க வேண்டாம்." அப்படின்னாருங்க. மாடோட ஆக்டிவிட்டீஸ வந்து கேட்டாரு. அதாவது மாடு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கா? இல்ல ஃபீவரிஷா இருக்கா? சரியா த த தீவனம் எடுக்க மாட்டேங்குதா? இல்ல வந்து உங்களுக்கு தீவனம் எடுக்க மாட்டேங்குதா? இல்ல சோர்வா இருக்கா? இந்த மாதிரியான விஷயமெல்லாம் கேட்டாருங்க. இதில என்னன்னா, நம்ம வந்து கையில வந்து நம்மகிட்டயே வளர்ந்தனாலயும் சரி, ப்ராப்பரா வந்து அந்த டைமிங்க்கு தகுந்த மாரி ஃபீட வந்து நம்ம குரோத் பண்ணி கொண்டு வந்தனாலும் சரி, கண்ணு போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஃபீட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஹெசிடேஷனும் பண்ணல. காலையில வச்சது சாப்பிட்டுச்சு, மதியானம் வச்சது சாப்பிட்டுச்சு. என்னென்ன குடுக்குறோமோ ஃபுல்லா காலி பண்ணிட்டே இருந்துச்சு. எப்பவும் போல அதுக்கு எந்த கண்ணு போட ஒரு ஃபீலே இல்ல. அந்த மாரி வந்து ப்ராப்பரா போயிட்டு இருந்துச்சு. அதனால சரி ஒரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணோம். 12 மணி நேரத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நஞ்சுக்கொடி வரல. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி மறுபடியும் டாக்டர்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன மண்ணு இன்னொரு லிட்டர் வந்து குடுங்க. காலையில ஒரு 1/2 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டரா வந்து 1 லிட்டர் ஃபுல்லா குடுத்துருங்க. குடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி நஞ்சுக்கொடி போடாத பட்சத்தில ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. அவசரப்பட்டு நம்ம வந்து கை வைக்க வேண்டாம்." அப்படின்ற மாரி சொன்னாருங்க. இதுல அ தியரிட்டிக்கலா வந்து இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல அந்த டைம்ல. ஏன்னா நான் வந்து பரபரப்பா இருந்தங்காட்டி நான் வந்து பெருசா அத பத்தி ரிசர்ச் பண்ணல. சரி டாக்டர் என்ன சொன்னாரோ அத கேட்போம்னு சொல்லிட்டு, நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேங்க. மறுபடியும் இன்னொரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அ மாடு பாட்டுக்கு ஆக்டிவா இருக்கு. கண்ணு போடுறதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டிவ விட நல்ல ஆக்டிவ்ல அது பாட்டுக்கு மில்கிங் குடுக்குது, சாப்பிடுது, கான்சன்ட்ரேட் சாப்பிடுது. எந்த ஒரு இதுல கீட்டோசிஸ் இல்ல. எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாமே ஓகே. பட் நெஞ்சுக்கொடி மட்டும் போடல. சரி நஞ்சுக்கொடி போடாம இருக்கிறனால வேற ஏதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர்ட்ட கேட்கும்போது அவர் என்னன்னாரு, எதுவுமே பிரச்சனை இல்ல. நீங்க இன்னொரு இன்வலான் மட்டும் இன்னொரு 1/2 லிட்டர் குடுத்துட்டு ஃப்ரீயா விடுங்க. அது பாட்டுக்கு ஒரு 12 நாள்ல 12 டூ 25 நாள்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வெளிய வந்துரும். நாம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அ அவரு சொன்னத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே வந்து மாடு வந்து அ அதோடைய ஆக்டிவிட்டில ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதா? ஆ என்ன நம்ம வாட்ச் பண்ணணும்? ஒரு வேள பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இப்ப கண்ணு நஞ்சு போடல அப்டின்னா, என்னென்ன வாட்ச் பண்ணலாம் அப்டின்னா, ஆ அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 டைம் வந்து மாடோட டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணுங்க. ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும்போது,
உடனே வந்து ஃபீவர் வந்து வைரல் ஃபீவர் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஒரு 0.2 மேல அதான் 102, 103, 104 அந்த மாரி போகுதா? இல்ல மாடு வந்து சாப்பிடாம இருக்குதா? சாப்பிடுறது இல்லாத மாட்டமாகுதா? ரொம்ப சோர்வா இருக்கா? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா? ரொம்ப ஸ்மெல்லா இருக்கா? அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணி, நம்ம அப்பப்போ அப்டேட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு எந்த டாக்டர் உங்களுக்கு இது பண்றாங்களோ அவங்ககிட்ட குடுங்க. அவர் எடுக்கிற டிசிஷன நீங்க ஃபைனல் டிசிஷனா வந்து முடிவு பண்ணிக்கங்க. இப்ப நாங்க என்ன ஃபைனல் டிசிஷன் எடுத்தோம்னா, சரி கை வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுல தெளிவா இருந்தோம். ஏன்னா, நம்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரிசர்ச் இதுலயும் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வகையான ப நஞ்சுக்கொடி வெளியேறுதல பத்தி வந்து பேசுறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நஞ்சுக்கொடி வெளியேறாம அ கைய விட்டு எடுத்து ஆன்டிபயோட்டிக் குடுத்து அத ரெடி பண்றது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சுக்கொடி வெளியேறாம மாடு ஆக்டிவா இருந்துச்சுன்னா, அத அப்படியே விட்டு அதிலிருந்து மாட வந்து ரெக்கவரி பண்றது. இந்த மாரி ஒரு 2 வகையான ரிசர்ச் வந்து நெறையா யுனிவர்சிட்டி பண்ணியிருக்கிறாங்க. நம்ப தமிழ்நாடு யுனிவர்சிட்டியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இது என்னன்ற சொல்ல சைட்ல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். அதில என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, நீங்க நஞ்சுக்கொடி போடாம, நஞ்சுக்கொடி வந்து கைய விட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது நஞ்சுக்கொடி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில எல்லா பக்கம் ஒட்டி இருக்குங்கம்மா. அப்ப இழுக்கும்போது என்னன்னா, உள்ள கர்ப்பப்பையோட சுவரெல்லாம் வந்து காயமாயி, ஆ ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகும்னா, மாட்டுக்கு வந்து அதனால ஏற்படக்கூடிய பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த கழிச்சலு இதனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது. யூட்ரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதிலிருந்து ரெக்கவரி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்குது அப்படின்ற மாரி வந்து அதோட தியரி வந்து சொல்லுதுங்க. இன்னொரு வகையில வந்து மாடு நல்லா ஆக்டிவா இருந்து எந்த தொல்லையும் இல்லாம நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில, தேவையில்லாம நம்ம வந்து நம்ம யூட்ரஸ்ல இருந்து கைய விட்டு அந்த நஞ்சு கொடிய வந்து நம்ம வந்து மேனுவலா வந்து நீக்காம ப்ராப்பரா வந்து அதுக்கான நியூட்ரிஷன்ஸ மட்டும் குடுத்துட்டு, நல்ல ஃபீட் குடுத்துட்டு, ஆ இன்லான் மாரி அந்த நஞ்சுக்கொடி இன்னைக்கு எக்ஸோபார், இன்லான் மாரியான நஞ்சுக்கொடிய கரைஞ்சு வர்றதுக்கான டானிக்க வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு 100, 100 எம்எல் குடுக்கலாம். இல்ல வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் குடுத்துட்டு, வெயிட் பண்ணி அது ப்ராப்பரா வந்து வெளியில வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 10, 12 நாள் வந்து வெளியாகிற மாரி விட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அதோட ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்குது. பால்லயும், மில்க்லயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு தியரி இருந்துச்சு. அந்த தியரி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அப்படியே வந்து ஒர்க் அவுட் ஆச்சுங்க. மாடு நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்டிவா இருந்துச்சு. நல்லா ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் இன்டேக் நல்லாவே ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா, மாடு ஃபீடு ஸ்டாப் பண்ணவே இல்ல. நல்லா ஃபீட் இன்டேக் பண்ணிட்டு, இப்ப வந்து ஒரு 8 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆ இன்னைக்கு லைட்டா பார்த்தீங்கன்னா, ஆ கொல அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா வந்து 20 நாள்ல, 21 நாள்ல அந்த ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் வந்து லைட்டா வர ஆரம்பிக்குது. லைட்டா அடிச்சிருக்கு. நஞ்சு கொடி போடாத மாட்டுலருந்து நார்மலா நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, வெள்ள கலர்ல, சீயா, அ ஒரு மாரி வந்து பஸ் மாரி, கெட்டுப்போன மாரியான வந்து திரவம் தான் வெளிய வரத நீங்க பார்ப்பீங்க. இப்ப நஞ்சுக்கொடி வெளியே வரல. இருந்தாலும் மாட வந்து கரெக்ட்டா வந்து நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு கொண்டு வரும்போது, அந்த பிரச்சனை வந்து தானா வந்து சரியாகுது. இதுல என்னன்னா, எல்லா மாட்டுக்கும் இதே மாரி இருக்கும்னு அவசியம் கிடையாது. உன்னொன்னு, நீங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களோட டாக்டர வந்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாரி இருக்கு, மாடு ஆக்டிவா இருக்கு. நம்ம நஞ்சுக்கொடிய வந்து நம்ம கைவிட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணுங்க. அவசரப்படுங்க. இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அப்படியே வந்து நஞ்சுக்கொடி எடுக்காம விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எதா இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் டாக்டர வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு, இந்த மாரி இருக்குது, மாடு ஹெல்த்தியா இருக்குது. நம்ம வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் என்னுடைய அனுபவத்த நான் வந்து ஷேர் பண்றேன். என்னோட மாட்டுக்கு நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். ஆனா வந்து டாக்டர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ணாரு. இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃப்ரீயா விடுங்கன்னாரு. அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு ரெக்கவரி ஆயிருச்சு. அந்த 20 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குறீங்களா அந்த எக்ஸோபாரு, இன்வெர்னால்லாம் என்ன பண்ணும்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு வெளிய தள்ளிருச்சுங்க. எல்லாம் வெளிய தள்ளி ஃப்ரீ ஆயிருச்சு. மாடு நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்மெல்லுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கம்ப்ளீட்டா போயிருச்சு. ஆரம்பத்துல ஒரு 2, 3 நாளைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த ஸ்மெல் இல்ல. ஃபுல் கிளீன் ஆயிருச்சுங்க மாடு. இப்போ இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்டேஜ்ல ஒருவேள அந்த ஹீட்டுக்கு வந்து வரக்கூடிய ஸ்டேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் 20 டேஸ்லயே வரும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா 30, 40 டேஸ்ல கூட வரலாம். ஒரு 30 நாள், 35 நாள் கழிச்சு மறுபடியும் உங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அந்த யூட்ரஸ வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணக்கூடிய வேலை நீங்க செய்யலாம். அப்ப பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மைல்டா இருக்கும். பெருசா வந்து இன்ஃபெக்ஷனா இருக்காது. ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து கிளீன் ஆயி வந்து மாடு வந்து ரெடி ஆகுங்க. அவசரப்பட்டு நீங்க நஞ்சுக்கொடி வந்து எடுக்க சொல்றதோ, அ வ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர் இல்லாத வேற ஒரு பர்சன வந்து நீங்க கூப்ட்டு, நஞ்சுக்கொடி வந்து கை வச்சு முள்ள வந்து கர்ப்பப்பைக்குள்ள கை வச்சு எடுக்கிறதோ, இந்த மாரி வேலைகள்லாம் வந்து அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ப்ராப்பரான ஒரு டாக்டர் கிட்ட, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. தேவையில்லாத ஏன்னா வந்து நஞ்சுக்கொடி நீங்க எடுத்து இது பண்ணி, கை வச்சு மாடு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயி, ரெக்கவரி ஆக அதுலேருந்து பால் எடுக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். மாடு வந்து உங்களுக்கு பாதியா
உடஞ்சி போயிடும் மாடு. அதுலேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, மாடு வந்து ஹீட்டுக்கு வர்றதுல பிரச்சனையாகும். அதோடைய ஹீட் சைக்கிள் வர்றதுல ப்ராப்ளம் ஆகும். செனை பிடிக்கிறதுல பிரச்சனை வரும். டிலே ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கன்டினியூஸாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அதனால எதா இருந்தாலும் அவசரப்படாதீங்க. டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவெடுங்க. ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு எப்படி கையில் வந்து இப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகுது, எவ்வளோ வந்து கறவை வரப்போகுது, என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கையிலோடைய ஹிஸ்ட்ரி. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடோட ஹிஸ்ட்ரி என்ன, அது என்ன கறவை கறந்துட்டு இருக்குது, என்ன போயிட்டுருக்கு, அதில் என்னென்ன வந்து அனுபவங்களை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி.